சென்னை பல்லாவரம் சாலையில் ஆட்டோவில் ஆபத்தான முறையில் சென்றவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்துகிறது. பேரிகார்டை இழுத்துச் சென்று ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் ஆட்டோவில் ஆபத்தான முறையில் சென்றிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். தமிழரசன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். பல்லாவரம் 200 அடி ரேடியல் சாலையில் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாமல் போலீசாரின் தடுப்பு கட்டையான பேரிகேடை இழுத்துக்கொண்டு ஆட்டோவில் இளைஞர்கள் சிலர் நேற்று இரவு ஆபத்தான முறையில் சென்ற சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்லாவரம் 200 அடி ரேடியல் சாலையில் உள்ள காவேரி மருத்துவமனை அருகே அவசர நோயாளி ஒருவருடன் ஆம்புலன்ஸ் ஒன்று சைரன் சத்தத்துடன் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்களுக்கு முன்னால் சென்ற ஒரு ஆட்டோவில் இருந்த சில இளைஞர்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவில்லாமல் அராஜகமான முறையில் பேரிகேடை இழுத்து சென்றிருக்கின்றனர். அந்த ஆட்டோவை மிகவும் ஆபத்தான முறையிலும் அசாத்திய வேகத்திலும் அவர்கள் ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து போக்குவரத்து போலீசார் மற்றும் வாகன தணிக்கைக்காக வைத்திருந்த இரும்பு தடுப்பு கட்டை, அதாவது பேரிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ பலமாக மோதி இருக்கிறது. ஆனால் ஆட்டோவை நிறுத்தாமல் அந்த இளைஞர்கள் தொடர்ந்து அந்த ஆட்டோவை இயக்கி இருக்கின்றனர். இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த பேரிகேட் என்பது இழுத்துக் கொண்டே சென்றிருக்கிறார்கள். சாலையில் பயங்கர சத்தத்துடன் பேரிகேட் இழுத்து செல்லப்பட்டதை கண்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த பயத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதனை ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்த அந்த ஓட்டுநர் மற்றும் அந்த ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழரசன், ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் அடையாறுலையும் பதிவாயிருக்கு. போக்குவரத்து காவலர்கள் எந்த அளவுக்கு கண்காணிப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.